நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து கூட நம்ம கிறிஸ்துமஸ் செய்திகளை தியானிப்போம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாளை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. உண்மை குறித்து தியானிக்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க, கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்வையில் அதை நாங்கள் அப்பியாசப்படுத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய மேன்மையை புரிந்து கொண்டு பயன்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட கிறிஸ்மஸ் கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொன்னால், அதிகமாக இந்த பாத்திரத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எப்போவாது யாராவது ஒருத்தர் வேணால் செய்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாள் அதை குறித்து பகிர்ந்து கொள்ள அடியாளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். அதில் ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கு. அவரை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எப்பொழுது? இயேசுவானவர் பிறந்த பொழுது. இயேசுவானவர் பிறந்த பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, இந்த நாளில் சிமியோன் என்கிற ஒரு முதிர் வயதான தீர்க்கதரிசியை குறித்து நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இவருக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இயேசுவானவர் பிறக்க போகிறாருங்கிறது அவருக்கு ஆவியினால் முன்னறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அதில் அவரை குறித்த ஒரு அறிமுகம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் மேல், சிமியோன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கர்ப்பவதி ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மேலேயும் தங்கி இருக்கிறாரு. தங்கி இருந்து காரியங்களை அவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவரை குறித்து அவன் நீதி உள்ளவனாக இருந்தான், தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாக இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இஸ்ரவேலின் ஆறுதல் வர இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட, இயேசு கிறிஸ்துவானவர் உலக பிரகாரமான ஒரு மாம்சமான ஒரு குழந்தையா வெளிப்பட அவன் காத்து இருந்தான் அப்படின்னு சொல்லி காணப்பட்டது. அப்போ அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருந்துச்சு. அந்த வெளிப்பாட்டின்படி இயேசுவானவர் பிறப்பாரு அப்படிங்கிறத அவன் என்ன செஞ்சிருந்தான், விசுவாசித்து அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு மகனா காணப்பட்டார். இந்த சிமியோனை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த நாளில். இந்த சிமியோனோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நான் வசனத்தை வாசிக்கிறேன். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கவனாயும் இருந்தான். முதலாவது அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். முதலாவது சிமியோனோட குறித்த ஒரு காரியம் என்னன்னா, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஸோ அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இருந்தான் கூட நம்ம என்ன செய்யலாம், அதை புரிஞ்சுக்கிடலாம். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக இருந்ததுக்கு முதல் காரணம் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 2வது 26வது வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை பார்க்க முன்ன, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்து அவரை நீ பார்க்கவும் என்ன செய்யணும், பார்க்க முன்ன நீ சாகம், உனக்கு மரணம் வராதுன்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. முதலாவது பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தார். 2வது பரிசுத்த ஆவி அவனோடு பேசுகிறவராய், அவரோடு உரையாடுகிறவராய், அவரோடு கூட காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய், அவரோடு கூட தன்னுடைய
தரிசனங்களை பகிர்ந்து கொள்கிறவரா இருந்தாரு, ஒரு ஃப்ரெண்டை போல இருந்தாங்க. மூணாவது 27வது வசனத்தை பாருங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். ஒரு நாள் அவர் இயேசுவானவரை எப்போ இந்த யோசேப்பும் மரியாளும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 8வது நாள் இலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது நாளோ 8வது நாளோ ஏதோ இலை கட்டுறதுக்குன்னு ஒரு நாள் அப்படின்லாம் நிறைய நாள் குறித்து செய்வாங்க. அதே மாதிரி இங்கே 8வது நாள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளையை கொண்டு அந்த பிள்ளைக்காக ஒரு பலி செலுத்த என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க. பாருங்கள் 27வது வசனத்தில், இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். அப்போது சர்ச்சுக்கு எல்லாருக்கும் அவரவர் வீட்டில் இருந்திருப்பாங்க. 8வது நாள், இந்த 8வது நாளுங்கிறது இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும், புறாவை கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, யோசேப்பும் மரியாளும் பிள்ளையை கொண்டுட்டு என்னைக்கு சர்ச்சுக்கு போகிறாங்களோ, எந்த நேரத்தில் போனாங்களோ அதே நேரத்தில் சிமியோன்ங்கிற பெரியவரும் சிமியோன்ற அந்த தீர்க்கதரிசியும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலனாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தாராம். அப்போ அவர் உள்ளத்தில் இன்னைக்கு நீ இந்த நேரம் போனால் இயேசு கிறிஸ்துங்கிற அந்த குழந்தையை கொண்டு அவங்க பெற்றோர் வருவாங்க, அவங்கள நீ பார்க்கலாம் அப்படின்னு ஆவியானவர் ஒரு உள்ளத்துல ஒரு ஏவுனாரு. அந்த ஏவுதலின் படி வந்திருந்தார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இவர் ஆவியினாலே நடத்தப்படுகிறவராய் இருந்தார். அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆவியின் நடத்தல. இங்க போகாத. ஏன்னா ஃபாதரோட பாட்டில் பார்த்துருக்கோம், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரேன்னு அந்த பாடல் உண்டு. அதை போலதான் இவர் பாருங்க, ஆவியுடைய ஏவுதல் இருந்தாதான் நம்ம சரியான வார்த்தையை சரியான நேரத்துல சரியான நபர்கிட்ட பேச முடியும். சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல நாம செய்ய போக முடியும். இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆவியானோடைய நடத்துதல் தேவை. இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நேரம் இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு தற்செயலா நேரிட்ட நிறைய காரியங்கள் எல்லாம், ஒருவேளை நான் இன்னைக்கு ஒரு MA BEd முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சரியான நேரத்துல நான் ஒரு நடத்துதலை பெற்றுக்கொண்டது மட்டும்தான். நானா என்னுடைய சுய ஞானத்தில சுய புத்தியில திட்டம் போட்டோ பெரிய காரியங்களை நான் செய்யலை. ஆசை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு, இதெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் செய்யணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபர்களை சந்திக்க ஆவியானவர் சரியா வழி நடத்தினாரு, சரியான சூழல்களை தந்தாரு, சரியான நபர்களை பார்க்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னோட படிப்பு காரியத்தை ஒருவேளை 40 வயசுக்கு மேலே நான் இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள, வாழ்க்கையில சுதந்திரித்து கொள்ள தேவ ஆவியானவருடைய சித்தம் இருந்ததுனால அவர் நடத்தினார். ஒருவேளை என்னுடைய ப்ரமோஷன் காரியம், என்னோட மேற்படிப்பின் காரியம், இந்த நாட்களில் 2 வீலர் ஓட்டுகிற காரியம், இன்னும் மேன்மையான பலவித ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால், இப்போ நான் சமீபத்தில் ஃபாரின் சென்று வந்த காரியம், இது எல்லாத்துலேயும் தேவ ஆவியானோடைய ஒத்துழைப்பு, தேவ ஆவியானோடைய நடத்துதல், தேவ ஆவியானோருடைய வெளிப்பாடு எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அன்பின் ஆவியானவரால் எனக்கு கிருபையாக கிடைச்சிதுங்கிறத நான் சொல்ல முடியும். இதெல்லாம் நான் பெருசாக சொன்னேன்னா இந்த 20 நிமிஷம் போதாது. அதே போல் இதை போல் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும், என்னுடைய திருமண காரியமாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், எல்லா உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதமும் சரி, ஊழிய பாதையிலையும் சரி, இந்த அளவுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் ஒருவேளை தகுதி இல்லாத எங்கேயோ தூரமாக இருந்த என்ன, யாருமே அறியப்படாத ஒரு சூழ்நிலையில் இவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு எல்லாரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் அன்று இந்த அளவுக்கு என்ன உயரத்தில் கொண்டாந்து வச்சிருக்கிறாருன்னா, தேவ ஆவியானுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய ஆவியை நடத்துதல் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆவியானோடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதில் எல்லா பெருமையும் மகிமையும் நான் அவர் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். என்னுடைய சுயஞானமோ இல்லை எனக்கு ஆண்டவர் தந்த உறவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் நான் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன். என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, என்னுடைய நட்பு வட்டாரங்களுக்காக, உற்றார் உறவினருக்காக, தேவன் எனக்கு கிருபையாக தந்த பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இவங்களெல்லாம் இவ்வளோ கிருபையாக என்னுடைய கணவருக்காக, எல்லாவற்றுக்கும் இல்லை என்னுடைய கணவருக்காக, எனக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பை தந்து நான் உயர்வதற்கு எப்படி மரியாளோட யோசேப்பு ஒத்துழைச்சாரோ அதே போல என்னுடைய கணவர் எல்லா விதத்திலும் எனக்கு ஒத்துழைத்து என்ன ஆண்டவருக்கு முன்பாக நான் இன்னைக்கு மேன்மையாக வாழ்ந்திருக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான உறவுகள் எல்லாருமே. இதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆனால் அத்தனையிலையும், அத்தனை உறவுகள்லையும், அத்தனை பாசங்கள்லையும், அத்தனை நட்புகள்லையும், அத்தனை மேன்மைகள்லையும்
இவங்களோட வழிநடத்துதலை விட தேவ ஆவியானோடைய வழிநடத்துதலை நான் முக்கியப்படுத்தினேங்கிறத தேவனுக்கு முன்பாக நான் பணிவாக என்ன செஞ்சுக்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பெல்லாம் தேவ ஆவியானோடைய ஆலோசனையை அல்ல தட்டி மனுஷிக உறவுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தனோ அப்பெல்லாம் நான் வழி மாறி திகைச்சு நின்று திரும்ப தேடி வந்து ஆண்டவரை சேர்ந்து கொண்ட காலங்களும் உண்டு. இதையும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். ஆவியானுடைய நடத்துதலை நீங்கள் வாஞ்சிக்கணும். அதற்கு முதலாவதா ஆவியானவர் எப்படி சிமியோன் மேலே வந்து இருந்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார்னு வேதவசனம் சொல்லுது. அதே ஆவியானவரை நீங்களும் என்ன செய்யணும்? வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள அபிஷேகம் பெற்றவங்க அதில் இன்னும் வளரணும். வளர்ந்து அந்த வழிநடத்தலே வாழ பழகணும். அபிஷேகம் பெறாதவங்க அதை வாஞ்சிக்கணும். எப்படி நான் பெற்றுக்கொள்றது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். இந்த மத்தேயு 7:11 ஆண்டவர் சொல்றது, தன்னை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னவர். பரிசுத்த ஆவியானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆவியானவர் எனக்கு வேணும்னு கேட்கறது வந்து நன்மையான காரியம். ஸோ நன்மையான காரியத்தை அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கட்டாலும் அதை அவர் நமக்கு தந்துட்டாருங்கிறத விசுவாசிக்கணும். ஸோ ஒரு எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ, எப்படி நம்ம மற்ற அற்புதங்களை ஆண்டவர் உலகத்துக்கு வந்தாருங்கிறத நம்ம நம்புகிறோமோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு. அவர் என்னை ஆட்கொள்ள நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் தனியாக இருந்து போராடினாலும் சரி, தேவ சமூகத்தில் இருந்து போராடினாலும் சரி, எந்த இடத்துல வச்சினாலும் உங்கள் வாஞ்சையின் அளவை பொறுத்து தான் ஆண்டவர் உங்களோட வந்து தங்கி இருக்கிற அளவு. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் வருகிறதும் போகிறதுமா இருந்தார். அது வருவார், அவரோட சித்தத்தை ஏதாவது ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வார். தெரிந்து கொண்டு இப்போ சவுல ராஜாவாக தெரிந்து கொள்ளணும்னு நினச்சாரு. அவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவர் கிருபையை இழந்து போனார். அப்போ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். சிம்சோனோட ஆவியானவர் வந்து தங்கியிருந்தார். அந்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தும் போது போய் பெரிய ரட்சிப்பை செய்வான். திரும்ப வந்து அவன் சாதாரண மனுஷன் ஆயிடுவான். எப்பெல்லாம் அவன் வந்து அவன் கையால் ரட்சிப்பை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைப்பாரோ, ஆவியானவர் என்னை பலப்படுத்துமா, ஆவியானவர் வருவார், பலப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார், திரும்ப என்ன செஞ்சு அவனை விட்டு போயிடுவார். அவன் சாதாரண மனுஷனா ஆயிடுவான். இப்படியே என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. ஸோ யாராவது ஒருத்தரை கிதியோனை நிறைச்சாரு. பழைய ஏற்பாட்டு பாத்திரங்களை பார்த்தா எல்லாரோடையும் ஆவியானவர் இருந்தார். தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மேலே தேவையான பொழுது வருவார், தேவையான பொழுது பலப்படுத்துவார், போயிடுவார். இப்படி வருவதும் போவதுமா இருந்தவர் என்னைக்கு இயேசுவானவர் மேலே புறாவை போல வந்து தங்கினாரோ, என்னைக்கு இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக மரிச்சு உயிரை கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, போகம்னு நான் உங்களுக்கு போன பிறகு உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்? அவர் நம்ம கிட்ட வந்து நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். அப்போ நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களுக்கு நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ அவர் சமூகத்துல நம்மளை நொறுக்கி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இல்லை, நீங்க எனக்குள்ள வாழணும், நீங்க எனக்குள்ள வளரணும், நீங்க என் மூலம் வெளிப்படணும்னு யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அவங்களுக்குள்ளெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்கிடுவாரு. தாவீதை குறித்து பார்த்தோன்னு சொன்னா அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார்னு இருக்காரு. வேதத்துல மற்ற எல்லா பாத்திரத்தையோட தாவீதை குறிச்ச ஒரு விசேஷித்த பாத்திரம். அவனை தன்னை துதிக்கிறதுக்காக தனக்காக தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ அவன் மேல அவர் தங்கி இருந்ததுனால தான் அவரோட இறுதி நாட்கள்ல தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருந்தா என்னை கொண்டு இன்பமான வார்த்தைகளை வசனித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த நாட்கள்ல நாமும் கூட ஆண்டவரே நீங்க என் கூட வந்து தங்கி இருக்கிற தகப்பனா இருப்பதற்காக நன்றி. அவர் தங்கி இருந்து நம்மளை என்ன செய்வார்னா, அவர் சில பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் எடுத்து உலகெங்கும் சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் நம்மளை வந்து அவருக்கு சாட்சியா நிறுத்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அவர் வல்லமையின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். அந்த ஆவியானவரால தான் இந்த உலகத்துக்கு நம்ம அன்பை கொடுக்க முடியும். அவர் வந்து நம்முடைய பலவீனங்களில உதவி செய்கிற ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரே நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துகிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம இந்த காரியத்தை குறித்து எனக்கு தெரியலையே ஏசப்பா, இந்த காரியத்தை நான் எப்படி எனக்கு கையாளணும்னு தெரியலையே, இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியலையே, இந்த காரியத்தை நான் எப்படி கையாண்டு இதுக்கு எப்படி தீர்வு காணணும்னு தெரியலையே நம்ம தவிக்கிற நேரம், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் சமூகத்துல போய் ஆவியில நிறைஞ்சு நம்ம பாடி ஜெபிக்கும் போது அங்க ஆவியானவர் ஒரு நல்ல தீர்வை, நல்ல ஆலோசனையை நமக்கு என்ன செய்வாரு? தருவாரு. யார் மூலமோ? வேதத்தை வார்த்தையின் மூலமா தருவாரு, பாடல் மூலமா தருவாரு, சூழ்நிலைகள் மூலமா தருவாரு, தெரியாத மனிதர்கள் மூலமா, டிவியில பேசுற ஒரு வார்த்தை
மூலமா கூட, அது யார் மூலம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வாரு? தீர்வை, சரியான தீர்வை நமக்கு தருவாரு. ஸோ அவர் அன்பின் ஆவியானவரா, தெளிந்த புத்தியின் ஆவியானவரா, பலத்தின் ஆவியானவரா நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அது மட்டும் இல்ல, நம்ம தவறி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்துவாரு. நீ போற பாதை சரியில்லை, வழி இதுவே, இதுல நடவுங்கள். நீங்க வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதுல நடவுங்கிற சத்தம் நம்ம காதுல என்ன செஞ்சுக்கிட்டே, நம்ம உள்ளான மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உலகத்துல எல்லாரையும் கனம் பண்ணணும். கட்டாயம் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அதுல பெரியோரை கனம் பண்ணு, சிறியோரை கனம் பண்ணு, அதிகாரியை கனம் பண்ணு, தரித்திரரை கனம் பண்ணு, எல்லாமே அடங்கி இருக்கு. ஆனா எல்லாரையும் கனம் பண்றதை விட உள்ளான மனுஷனை நம்ம அவங்கள கனம் பண்ணணும். கட்டாயம் அது அவசியம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலானது முக்கியம். நம்முடைய உள்ளான மனுஷன்ல இருக்கிற ஆவியானுடைய சத்தத்தை கனம் பண்ண பழகுவோம். அப்படி கனம் பண்ணும்போது மேலான கனத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, இந்த சிமியோன் மேல ஆவியானவர் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆவியின் சத்தத்தை கேட்கிறவன் அவன் காணப்பட்டான். ஆவியின் ஏவுதலினால் அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். நாமும் கூட பாருங்க, இந்த ஆவியானவரை குறித்து இன்னும் பார்த்தோன்னு சொன்னா நிறைய தியானிக்கலாம். தாவீதோடு அந்த ஆவியானவர் இருந்தாரு. யோசேப்போட அந்த விசேஷமா பார்த்தோன்னு சொன்னா, ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல விவேகம் உள்ளவன் உண்டோன்னு சொல்லி யோசேப்பை பார்வோன் வந்து அவனோட அரண்மனைக்கு அதிகாரியாக்குனான்னு பார்த்தோம். தானியேலை குறித்து உங்ககிட்ட விசேஷித்த ஆவி உண்டு, தேவர்களின் ஆவி உண்டு என்றும், நீ வந்து உன்கிட்ட வெளிச்சமும் கனமும் பாரு, அந்த தேவ ஞானமும் காணப்படுது, உன்கிட்ட வெளிச்சம் புத்தி ஞானம் காணப்படுது அப்படின்னு சொல்லி ராஜாவே சொல்லக்கூடிய அளவுக்கு காணப்பட்டான். காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட கூட நல்ல ஆலோசகராக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் கண்டித்து உணர்த்துகிறவரா, காயம் கட்டுகிறவரா, ஆற்றி தேற்றுகிற அரவணைப்பாளரா நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நம்முடைய காயங்களையும் கட்டுவார், நம்ம மூலம் பிறருடைய காயங்களையும் ஆற்றுகிறத ஒரு நல்ல ஆவியானவராக இருக்காரு. அந்த ஆவி, இந்த சிமியோனை போல இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நான் வாஞ்சிக்கிறேப்பா, நீங்க வந்து என் கூட தங்கி இருங்க, வந்து என் கூட தங்கி இருந்து என்ன நடத்துங்க ஆண்டவரே. நான் போகிற இடம்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி பாய்ந்து போகட்டும், ஜீவ நதி பாய்ந்து போகட்டும் சொல்லி இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம், ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், அதில் வளருவோம், அதில் பலப்படுவோம். வேதத்தில் இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்தாவினால நிறைந்தவராய் அவருடைய வழிநடத்தினால தான் வளர்ந்தார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். யோர்தான் நதிக்கரையில் இயேசுவானவர் மேலே வந்து பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அந்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு தான் அவர் வனாந்திரத்துக்கு போனார். ஆனால் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவருக்கு ட்ரெயினப் பண்ணார். ஆவியானவர் அவரை ட்ரெயினப் பண்ணுறாரு. இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை செய்ய போக முன்ன சத்துரோட போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய ட்ரெயினப்பை கொடுக்காரு. அந்த ட்ரைனிங் பொருள் அவர் ஜெயப்பட்டு பரிசுத்தாவினாலே அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு பரிசுத்தாவின் பலப்பட்டவரா அவர் என்ன செஞ்சாரு? ஊழியத்துக்கு கலிலியாவை நோக்கி போறாரு. கலிலியாவின் திசைகளில் அவர் போய் ஊழியத்தை செய்யும் போது அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவிட்டு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது கிருபையுள்ள வார்த்தைகள் அதிகாரமா புறப்பட்டுச்சு. அதை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு தச்சனோட குமாரன், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன், வளர்ந்த பையன் இவ்வளவு நேர்த்தியா எப்படி தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறான் அப்படின்னு சொல்லி அதனால ஈர்க்கப்பட்டவங்களா காணப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனத்தையும் ஆவியானவரால் மட்டும்தான் கொடுக்க முடியாது. அப்பா, தேவகுமாரனுக்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டி இருந்தது, அவருடைய வழி நடத்துதல் வேண்டி இருந்தது, அவரால் அவர் பலப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டி இருந்துச்சு. அதே கிருபையை இந்த உலகத்தில் வாழ்கிற நாமும் பெற்றுக்கொள்வோம். 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஆள்தோறும் அவருடைய ஆவியில் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியினால் நிறைத்தருள்வாராக. இத்தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே வாசமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆவியை அழித்து அற்புதங்களை செய்கிறவர் எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடனே தங்கி எங்களுடனே இருப்பதா உண்மை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசித்து உம்மோடு உறவாட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபத்தாங்க. உம்மோடு உறவாடி இந்த உலகத்தை ஜெயிக்க, உலகத்தில் ஆண்டவரே அப்பா ஜெயித்தவர்களாய் வாழ எங்களுக்கு வழியும் ஆண்டவரே கிருபையும் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.